ஹலோ கைஸ், ரொம்ப நாள் நான் போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த இடம் தாங்க இந்த மிருகேஸ்வரர் டெம்பிள். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களாலையும் இந்த இடத்த ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். சென்னையிலேருந்து வாரத்தில் 7 நாளும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் மதியானம் 1:30க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, கோழிக்கோடு, காசர்கோடுன்னு கிட்டத்தட்ட 29 ஹால்ட்டை தாண்டி அடுத்த நாள் காலையில் 5:50க்கு மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணுதுங்க. இது எடுத்துக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் 25 நிமிஷம் தேவைப்படுதுங்க. இயர்லி மார்னிங் 5:50க்கெல்லாம் மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணிடுவீங்க. லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் போய் வெயிட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக 8 மணிக்கு ட்ரெயின் நம்பர் 16585 மிருகேஸ்வரர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களால் மிருகேஸ்வரர் டெம்பிளோடைய ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட முடியும். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 40 நிமிஷம். இந்த ட்ரெயினில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சீனரிக்கான ஒரு ரூட்டில் தான் ட்ராவலே பண்ண போகுது. பீச்சும் ப்ளஸ் நேஷ்னல் ஹைவே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சீனரிக்கான ரூட்டுங்க இது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்க அந்த மிருகேஸ்வரரோட சிவன் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வியூ பண்ணலாம் இந்த ட்ரெயினில் இருந்துக்கிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு சீட்டை பார்த்து சீட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலாகாக வேணும் அப்படின்னா கமெண்டில் விலாகுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு விலாகாகவே எடுத்து போடுறேன். அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிடும்.